நினைவுகளும் நம்ம மதிய இரவும் கத்தத்தாங்க கொடுக்குற வார்த்தைகளும் நம்ம தியானிப்போம். கத்தரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படும் ஒரு சின்ன ஜெபம் நினைக்கலாம். உங்களை இன்றைக்கு நேசிக்கிற பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மதிய வேளையில கத்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து என்றென்றைக்கு நடக்கிறவர்களுக்கு கத்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. என்றைக்கும் கத்தத்தாமே எங்களை வழி நடத்தி ஆசீர்வாதம் பலப்படுத்தி நாமத்தை ஜெபிக்கிறோம். நிச்சயமா நல்ல இந்த மதிய வேளையில கத்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் நிரம்பி பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். யாருடைய யுத்தத்தை சொல்லுங்கன்னா, நம்ம அடிக்கடி தேவனோட வசனத்தை தியானிக்கும் போது கோலியாத்தோட யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். சவுல் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தனக்கு எதிராக அந்த பெலிஸ்தியர்கிட்ட யுத்தம் பண்றதுக்காக பாளையம் இருந்த சூழ்நிலையில அந்த பெலிஸ்தியர்ல ஒருவன் உருவத்துல ரொம்ப பெரியவரா இருக்கிறாரு. அதாவது அவரோட அறிமுகத்தை பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல சொல்லுவாங்க, அவர் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் இருந்திருக்காரு. அவரோட தலையில இருக்கிற சீலா வெண்கலத்துல இருந்துச்சு. அவரோட போர்க்கவசம் தரிச்சிருந்தாரு. அவரோட கவசம் நிறைய 5000 செற்களா இருந்துச்சு, வெண்கலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பெரிய வீரனாகவும் ரொம்ப பெரிய உருவமாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படத்தக்கதான சூழ்நிலைகளை உருவாக்கத்தக்கதான இருந்தார் அவரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறது ரொம்ப சின்ன பிள்ளை. 8 மகன்கள் பிறந்தாங்க ஈசாய்க்கு. அவரோட 8வது குமாரன் தான் இந்த தாவீது. அவர்கிட்ட என்ன வேலை கொடுத்தாருன்னா, தன்னோட 6 மாடுகளை மூத்த சொல்லி அனுப்புறாரு. அப்போதைக்கு தன்னோட சகோதரர்களை போய் பார்த்துட்டு வர சொல்லி உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு தன்னோட சகோதரர்களை பார்க்க போறாரு. தாவீது அங்க போகும்போது கர்த்தரோட சித்தம் அதன்படி போனாரு. அந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனை நம்பிக்கிறதோ கேட்கும்போது ஜனங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால எப்படியாவது இந்த பெலிஸ்தியனை அடிச்சிடணும்னு முடிவு பண்றாங்க. அந்த நேரத்துல ராஜா கூட, யார் இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறீங்களோ, அந்த பெலிஸ்தியன்ல இருக்கிற கோலியாத்தை யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட பொண்ணை கூட திருமணம் பண்ணித்தாருன்னு சொல்லி வாக்கு கொடுக்குற விஷயத்தெல்லாம் தாவீதுக்கு தெரியப்படுத்துறாங்க. தாவீது போனது என்னவோ அவங்களோட அண்ணன்மார்கள் 3 பேரும் அவங்க யுத்த காலத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கான உணவை அவங்க தகப்பன் கொடுத்ததை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காரு. அதுல அவரோட சகோதரர் பேரு எலியா, இன்னொரு சகோதரர் பேரு அபினாதா, 3வது சகோதரர் பேரு சம்மா. அவங்க 3 பேர் இருக்காங்க. இருக்கவே சின்ன பிள்ளையாருன்னா தாவீது தான் ரொம்ப இளோரம். இந்த 3 பேரும் இதுக்காக நீ இந்த யுத்த காலத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கோபமா கேட்குறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், காலையில வர்றது சாயந்தரம் வர்றதுன்னு 40 நாளும் வந்து ஜீவனுள்ள தேவனால் முடிக்கிறான் அந்த கோலியாத்துங்கிற மனுஷன். இதை பார்த்த ஜனங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கு நடுவில் ஈசாயின் குமாரனாகிய தாவீது அவங்க சகோதரர் கொண்டு வந்த உணவு ஒரு மரக்கால் வறுத்த பைப்பையும் 10 அப்பங்களையும் எடுத்துட்டு பாளையத்துக்கு ஓட்டமா ஓடி வராது. முதலாவது பால் கட்டிகள், 10 பால் கட்டிகளும் இருக்கு. அந்த பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதி இடத்துல கொடுத்துட்டு அவங்கள விசாரிச்சுட்டு சகோதரரையும் நல்லா விசாரிச்சுட்டு வரலான்னு போறாரு. அந்த ஏலா பள்ளத்தாக்குல நடக்கிற யுத்தத்தையும் பார்க்குறாரு. ஆனா அவங்க சகோதரர்கள் அவர் தவறா புரிஞ்சுட்டு, இவங்க எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் நம்ம தகப்பன் விசாரிச்சுட்டு வர சொன்னார், நீங்க நல்லா இருக்குங்களான்னு, சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், யுத்தத்துக்கு இங்க வர யுத்தம் பண்ற இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அவங்க கோவப்படுறதும் அவர் பெருசா எதுக்குல, ஆனாலும் நம்ம தேசத்துக்கு விரோதமா ஒருத்தர் இருக்காருன்னு அந்த யுத்தத்துக்கு போக தயாராகிறாரு. அப்ப ராஜேஸ்வரர் யுத்த பயிற்சி எடுத்துருக்கலாங்கன்னு கேட்கும்போதுதான் யுத்த பயிற்சியெல்லாம் எடுக்கலாம். ஆனால் தகப்பனுடைய ஆடுகளை மீட்டும் சிங்கங்களும் கரடிகளையும் பார்த்துருக்கேன். அந்த சிங்கங்களும் கரடிகளுக்கு ஒப்பானவன் தான் இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்து. அவனை மேற்கொள்வது எனக்கு லேசான காரியம் சொல்லிட்டு அவரும் யுத்தத்துக்கு போறாரு. கையில் ஒரு கடியோட 5 கற்கள் எடுத்துட்டு போறாரு. அந்த கண்ணில ஒரு கல்லை பறிச்சுட்டு ஆகுவானு சொல்ல அவ கவனில் வைத்து அடிக்கும்போது அந்த கோலியாத்து வீழ்த்தப்படுறான். யுத்தத்துல தாவீது ஜெயிக்கிறார். இந்த விஷயத்த கர்த்தர் நமக்கு சொல்றதுக்கான நோக்கம், நம்ம சவுலோட ராஜ்யத்துல நடந்த விஷயத்த பார்க்கும்போது
தேவனோட பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சேனையும் கர்த்தராக இருக்கிறதுனாலும் நமக்கு எதிரான எந்த எந்த ஒரு அசுசனம் செயல்பட்டாலும், அது எப்படிப்பட்ட பாளையம் இறங்கினாலும், எப்படிப்பட்ட படையோட வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ணாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது போகுங்கிற வசனத்தை சொல்லி அதை நமக்கு கேடாகமா நம்ம வச்சுக்குவோம். என்னென்றுக்கும் தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்காரு. நம்ம எவ்வளோ பெரிய யுத்தம்னாலும், எவ்வளோ ஒரு சிறுவத்தினாலும், எவ்வளோ பெரிய பாடுகள்னாலும், எவ்வளோ பெரிய வனாந்தரனாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு சேனைகளின் கர்த்தர். அவர் எந்தெந்துக்கும் நம்மளோட கூட இருந்து நம்மளா ஜெயத்துல தான் நடக்கிறாரு ஒழிஞ்சு ஒரு நாள் தோல்வியை நமக்கு தரமாட்டார். தாவீதோட அன்னைக்கு நின்று கோலியாத்தை ஜெயிக்க வச்ச தேவன் இந்த வேலையில நம்மளுக்கும் வெற்றியை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்காரு. அதனால ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் தேவனிடத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆசிரியங்க பலப்படுத்தணும். இசப்பா ஸ்தோத்திரம். இந்த வேலையில ஒவ்வொரு ஜெபம் தொட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் கேட்கிறவர்களும் அந்த யுத்தத்தை பார்க்க ரொம்ப கொஞ்சம் பெருசா இருந்தாலும், உருவத்துல பெருசா இருந்தாலும் அதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா தேவன் பூமியில இருக்கிறவனை பார்க்கணும் பெரியவர். அதை மட்டும் நம்ம இதயத்தை கவனிச்சிட்டோம்னா நான் எல்லாத்தையும் ஈஸியா ஜெயிச்சேன்னா அது நம்ம பலத்தினாலும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தையினாலும், பிதாவாகிய தேவன் மனுஷனாகிய இயேசு கிரியேக நாதர்கள் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம மனவுல சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், நீங்க வாங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்க, எங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டா அவர் எல்லாத்தையும் பார்க்குவாரு. இதான் நீங்க இருபத்துல வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. இயேசுவின் நாமத்துல எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தணும், ஆசீர்வதிங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வர கர்த்தர் பலப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்துல எல்லோரையும் தாய்க்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளைகளை மீண்டும் சந்திப்போம். God bless you.